ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருவம். இந்த எபிசோடில் பைசன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபராக வர்றாப்புல. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படியாவது ஒரு மிகச்சிறந்த கபடி பிளேயராக நம்ம ஆயிரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய கனவு. இது அவருடைய கனவு மட்டும் கிடையாது, ஈவன் அவருடைய அப்பாவுமே அப்படி தான் ஆசைப்படுறாப்புல. கடைசியாக இவர் கண்ட அந்த கனவு நனவாச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது மாரி செல்வராஜுடைய ஒரு படம். மாரி செல்வராஜ் படம் அப்படின்னாலே அவருக்குன்னு ஒரு சில சிக்னேச்சரான ஷாட்ஸ் இருக்குது. அதே சிக்னேச்சர் ஷாட்ஸ் இந்த படத்துலேயுமே இருக்குது. அதாவது அம்பேத்கர் ஃபோட்டோவை காட்டுறதாக இருக்கட்டும், புத்தருடைய சிலையை காட்டுறதாக இருக்கட்டும், ஒரு சாமியுடைய சிலை அந்த கழுத்தை மட்டும் காட்டக்கூடிய அந்த மாதிரி விஷயமாகட்டும்னு சொல்லி அவருடைய சிக்னேச்சரான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. படத்தில் சென்ட்ரல் கேரக்டர்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா 2 கேரக்டர் தான். ஒன்று துருவ் விக்ரம், இன்னொன்று பசுபதி. 2 பேருமே அட்டகாசமாக அந்தந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். துருவ் விக்ரமை பொறுத்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸுங்கிறத ஒரு பக்கம் வைங்க. முதல்ல அவர் ஒரு கபடி பிளேயர் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டு அதுக்காக முயற்சியில் இறங்கி அவர் மாட்டுக்கு ரோடாக ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அந்த அளவுக்கு முதல்ல அந்த கபடி பிளேயரு அப்படின்னா அதுக்கான ஃபிட்னஸை காமிக்கணும். அதை அந்த அளவுக்கு முதல்ல ஃபிசிக்கலி பயங்கர ஃபிட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு உள்ள ஃபிட்டின் ஆகியிருக்காப்புல துருவ் விக்ரமன். இன்னொரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கும் அழகம்பெருமாளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், இவருக்கும் பசுபதிக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த பஸ்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், தன்னுடைய பேர் லிஸ்ட்டில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் கதாநாயகனுக்கு தெரிய வரும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும், இவருக்கும் அனுபமா பரமேஸ்வரனுக்கும் அந்த சேத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அந்த கதாபாத்திரத்தை துருவ் விக்ரம். என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அப்பா வேற காப்பாற்றிட்டாப்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நீட்டான நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து. அடுத்ததாக பசுபதி சார்பட்டா பரம்பரை படத்துக்கு அப்புறம் சரியான ஒரு கதாபாத்திரமாக அவருக்கு மாட்டியிருக்கு. அந்தளவுக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. அவருமே தன்னுடைய பையன் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தருணத்துலையுமே பல விஷயங்களை பயந்து சொல்கிற அந்த ஒரு விஷயமாகட்டும், அதே நேரத்தில் அந்த பஸ்ஸு சீக்வன்ஸு அதுக்குள்ளே இருந்து ஈவன் பஸ்ஸுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் கூட பெர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு அந்த சீக்வன்ஸை அடுத்த கட்டத்துக்கு அவர் எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற அந்த விதமாகட்டும், ஒரு தருணத்துலேயுமே எங்கேயாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு போலீஸுக்கிட்ட ஒரு தள்ளுமுள்ளாகி அந்த சேத்துக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அந்த போலீஸுக்கிட்ட கெஞ்சிற அந்த ஒரு தருணமாகட்டும்னு சொல்லி இந்த மாதிரி கிடைச்ச இடத்துல எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல பசுபதி. அட்டகாசமாக பண்ணியிருக்காரு அவருமே. இதுக்கப்புறம் மதன் தட்சிணாமூர்த்தியும் சரி, லாலும் சரி, நல்லா எழுதப்பட்ட 2 கதாபாத்திரங்கள். 2 பேருமே அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது ரொம்ப அழகாக நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தாங்க இவங்க 2 பேருமே. இதுக்கப்புறம் ஒன்று ரஜிஷா விஜயன், இன்னொன்று அனுபமா பரமேஸ்வரன். இவங்க 2 பேருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஆக்சுவலாக ஒரு நல்ல கேரக்டரு, பட் இன்னும் பெருசாக நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாங்க, இன்னும் கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணின கேரக்டர் எதுனா அமீருடைய கேரக்டர் தான். ஒரு நல்ல கேரக்டரு, பட் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்ட ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. எழில் அரசுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக் ஆகட்டும், இந்த கதைக்கு தேவையான மூடை இது 2ம் தான் செட் அவுட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக நிவாஸ் கே பிரசன்னாவுடைய கம்போசிஷனில் அந்த முதல் பாட்டு செம்மையான ஒரு பாட்டு. அது தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்தது அந்த முதல் பாட்டு. அதே மாதிரி அனுபமா பரமேஸ்வரனுக்கும் துருவ் விக்ரமுக்கும் இடையிலான அந்த சேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸு, அதுக்கான அந்த டாப் ஆங்கிள் ஷாட்டு செம்மையாக இருந்தது. அதுவுமே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மேக்கிங்காகவே ஒரு சில சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக கொண்டு வந்தார் மாரி செல்வராஜ் இந்த படத்தில். உதாரணத்துக்கு லால் கன் எடுத்து சுடுற அந்த செகண்டே டப்புன்னு அடுத்த கலவரமாக ஊரில் வெடிகுண்டு வெடித்து போகிறத அந்த மேட்ச் கட்ஸில் கொண்டு வந்த விதமாகட்டும், ஹீரோ அப்படி உள்ள ஆப்போசிட் கோர்ட்டில் அப்படி ரைடு எடுத்து உள்ளே போகும்போது நேராக கட் பண்ணால் சின்ன பையன் அந்த கோர்ட்டில் போகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில மேட்ச் கட்ஸை அவர் கொண்டு வந்த விதமாகட்டும், அதே நேரத்தில் அமீருக்கும் லாலுக்கும் இடையில் என்ன தான் பஞ்சாயத்து இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பேப்பரில் பப்ளிஷ் ஆன அந்த நியூஸ் பேப்பருடைய அந்த கட்ஸு அதை பேக்ட்ராப்பாக வச்சு அந்த சீனை நரேட் பண்ண விதம் செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயே ஒரு சில காட்சிகளை ரொம்ப அட்டகாசமாக கொண்டு வந்தாப்புல மாரி செல்வராஜ். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவருடைய முந்தைய படமான வாழை படத்தில் ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். கிளைமேக்ஸுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கன்னு வீடுக்கு பாடியை வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த சீக்வன்ஸை 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டு கிளைமேக்ஸில் திருப்பி அதே நபர்கள் லாரியில் ஏறி இப்போ போகிறாங்க, இப்போ இவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போகும். அதான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே காமிச்சிட்டிங்களே எல்லோரும் சேர்த்து போயிட்டாங்கன்னு பாடியை, அப்புறம் இங்கே என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒட்டவே கிடையாது. இது நான் அந்த படத்துடைய விமர்சனத்திலே சொல்லியிருந்தேன். அதே பிரச்சனை தான் இந்த படம் நெடுகலும். படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோ இந்தியாவுக்காக விளையாடுறாரு, அதுவும் ஜப்பான் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு அங்கே கதையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இங்கே தான் கதை ஆரம்பிக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் ஊருப்பட்ட கதைகளை நிறைய பண்ணி இவங்க கொண்டு வர்றாங்க. இதில் மேட்ரு என்னென்னா, ஹீரோவும் அவங்க அப்பாவும் பல இடங்களில் இன்றைக்கி சிக்குனா அவ்வளோதான் நம்மளை சிதைச்சிருவாங்க அப்படின்னு பல இடங்களில் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பதவிதைப்பு அந்த 2 கதாபாத்திரத்துக்கு இருக்குதே ஒழிய நமக்கு எங்கேயுமே இம்மி கூட கிடையாது. காரணம் என்னென்னா, அதுதான் ஹீரோ ஜப்பானில் விளாண்டுக்கிட்டு இருக்காப்லையா, அவங்க அப்பா தான் வீட்டில் நல்லா தான் இருக்கார், ஃபோன் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்னத்த ஆக போகுது, ஒன்றும் ஆகாது இவங்க 2 பேத்துக்கு அப்படிங்கிற மோடில் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் வச்சாகணும் சீனை, வேறு வழி. அந்த மாதிரி பின்னாடி நடக்கிறது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கும், அந்த கரண்ட் சீனை பார்க்கும்போது அதில் இருக்க பதபதைப்பை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே படத்தில் ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கலாகவும் விட்டுட்டாங்க. அதாவது ஒரு சீனில் சாமி மேலே இருக்க கோபத்தில் கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பைசன் அதனுடைய அந்த தலையை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் சாமி அதை கொண்டு போய் நேர ஆற்றுக்குள்ளே போட்டுருவாப்புல பசுபதி. கடைசி கிளைமேக்ஸில் அந்த ஆற்றுலேருந்து அந்த தலையை ஹீரோ எடுத்துகிட்டு வருவாப்புல. இது 2 தான் கரெக்டான சீனு. ஆனால் இன்பிட்வீனில் எப்படியோ ஒரு தப்பாக ஒரு சீனில் ஒரு ஷாட்டில் ஹீரோவுடைய வீட்டிலையே அந்த தலை திருப்பி இருக்கும். அது எப்படி வந்துச்சு அங்கே அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது எனக்கு புரியவே இல்லை. எப்படி சார் இப்போ தான் ஆத்திர போட்டு வந்தார், இப்படி வீட்டில் இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு வந்தது. இதுபோக இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்த படத்தில் ப்ராப்பரான வில்லன் கேரக்டரே எழுதப்படலை. ஆக்சுவலி ஒரு பக்கம் அமீர், இன்னொரு பக்கம் லால் அப்படின்னு 2 பேருமே நல்லவங்க தான். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் சார் இவரும் நல்லவர் அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ளே அப்படி என்ன தான் கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆச்சு, எதுக்காக வெட்டிக்கிட்டு ஒருத்தன் போட்டு தள்ளணும்னே தெரியுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெளிவாக எங்கேயும் கன்வின்சிங்காக சொல்லப்படலை. ஈவன் இவங்க 2 பேத்துக்கும் கடைசியாக என்னாச்சு அப்படிங்கிறதும் அதே லெவலில் தான் இருக்குது. அதையும் இன்னும் ப்ராப்பராக கன்வின்சிங்காகவே இவங்க சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. இது எல்லாமே போக இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு இவங்க 2 மணி நேரம் 48 நிமிஷம் டைம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தி தான். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த பைசன். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்குது. ரத்தம் தெறிக்க அது வெட்டி வீழ்த்தக்கூடிய சம்பவமாக இருக்கட்டும், இல்லை சுட்டு வீழ்த்தக்கூடிய சம்பவமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகளும் உள்ளே இருக்குது. மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் UA 16+ தான் மக்களே. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.